அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, நாம் கடந்த சில நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலே நாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான 5 பலிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எப்படியாக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது பலி ஆகிய பாவ நிவாரண பலியும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, சர்வாங்க தகன பலி அது கர்த்தர் நம் பாவத்தை மன்னிக்கப்படும்படிக்கு நாம் செலுத்தப்படுகிற ஒரு பலி. போஜன பலி கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும்படி செலுத்தப்படுகிற ஒரு பலி. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது சமாதான பலி. கர்த்தர் நமக்கு கர்த்தரோடு கூட நாம் சிநேகிதர்களாய் மாறுவதற்கு, கர்த்தருடைய அந்த கோபம் நம்மை விட்டு நீங்குவதற்கு செலுத்தப்படுகிற பலி சமாதான பலி. இன்றைக்கு 4வது பலியாகிய பாவ நிவாரண பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை குறித்து நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இந்த பாவ நிவாரண பலியானது கொஞ்சம் இது நாம் விவரமாய் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக தியானிப்போம். அன்பான பிள்ளைகளே, ஒரு விசுவாசி பாவம் செய்வார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரன் பாவம் செய்வார்னு சொன்னாலும் ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொண்டு வந்து அதே போல் கைகளை வைத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என் பாவத்தை இந்த ஆட்டின் மேலே மாட்டின் நான் சுமத்துகிறேன், எனக்காக அது பலியாகும் என்று சொல்லி அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பலியை அங்கே கொல்ல வேண்டும். ஒரு விசுவாசி பாவம் செய்வான் என்று சொன்னால் அவனுடைய பாவ பரிகாரம் அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தோடு கூட முடிந்துவிடும். அங்கேயே அது கொல்லப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு அது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்டு அந்த ரத்தம் பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்பட்டு அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டுரும். ஒரு விசுவாசியினுடைய பாவ பரிகாரம் முதல் படியிலேயே முடிந்து விடுகிறது, அதாவது அந்த பிரகாரத்திலேயே முடிந்து விடுகிறது. ஆனால் இதுவே ஒரு ஆசாரியன் பாவம் செய்யும் போது, ஒரு பெரிய ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த சுத்திகரிப்பு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் செல்ல வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஆசாரியன் பாவம் செய்யும் போது இப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்திலையும் அவர் பூச வேண்டும். அடுத்தது அந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திரையிலே தெளிக்க வேண்டும். அடுத்தது அந்த ரத்தத்தை தூபபீடத்திலையும் பூச வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான அந்த திரையிலே அவர் தெளிக்கணும். அடுத்தது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான தூபபீடத்திலையும் அவர், அன்பான பிள்ளைகளே, அவர் பூச வேண்டும். அந்த தூபபீடத்திலையும் கூட அவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா பூச வேண்டும். அன்பான பிள்ளைகளே, இப்போ இது கொஞ்சம் சுத்திகரிப்பு ஆழமாய் செல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, இப்போ இதுதான் ஆசாரியனுக்கு உரியதான ஒரு சுத்திகரிப்பு. அன்பான பிள்ளை, இப்படி சுத்திகரிப்பு முடிஞ்சிருச்சு. சுத்திகரிப்பு முடிந்த உடனே இது எப்படி பலி செலுத்தப்படும்? இந்த ஆடோ மாடோ எப்படி பலி செலுத்தப்படும் என்று சொன்னால், அது 2 பாகங்களாக, அது வெட்டப்பட்டதான அதனுடைய மாமிசம் 2 பாகங்களாய் பிரிக்கப்பட்டு ஒரு பாகம் பலிபீடத்திலே அது தகனிக்கப்பட்டு விடும். அடுத்த ஒரு பாகம் அந்த பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் அது எரிக்கப்பட்டு விடும். அன்பான பிள்ளைகளே, இது பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி 2 காரியங்களை நமக்கு செய்கிறது. முதலாவது, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. 2வது, பாவத்தை மன்னித்தது மட்டுமல்லாமல் பாவத்தின் மூலமாய் வருகிற தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது. இப்போ ஆண்டவர் பாவம் செய்து விட்டால், நாம் பாவம் செய்து விட்டால் ஆண்டவர் நம் பாவத்தை இந்த பலி மூலம் மன்னிச்சுடான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மன்னிக்கப்பட்டாச்சு, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அந்த பாவத்தினால் உண்டான கரை எனக்குள்ள இருக்குது. இந்த கரையை வைத்துக்கொண்டு நான் மீண்டும் கர்த்தரோட உறவாட முடியாது. நான் மீண்டுமாக போய் நான் ஆண்டவரத்தில் நான் அவரை ஆராதிக்க முடியும்னு சொன்னால் பாவம் போச்சே தவிர, பாவம் மன்னிப்பு கிடைச்சிச்சே தவிர பாவத்தினால் உண்டானதான அந்த கரை இருக்குது, எனக்கு சுத்திகரிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த பலி பாவத்தையும் மன்னிக்கிறது,
பாவத்தினால் உண்டாகிறதான அசுத்தத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறது. இந்த பலியையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தார். அன்பானது, எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தினால் உண்டான அசுத்தத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தினால் உண்டான தண்டனையிலிருந்தும் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு எந்த அளவுக்கு ஒத்து போகிற பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணத்திலையும் அவர் உபத்திரவப்பட்டார், அவர் பாடுகள் பட்டார். பட்டணத்திற்கு வெளியேயும் பாடுகள் பட்டார். பட்டணத்துக்குள்ள எங்க பாடுபட்டாரு? பிலாத்துவின் அரண்மனையிலே. அங்கேயே அவர் கசையால் அடிக்கப்படுகிறார். அங்க ரத்தம் சிந்த ஆரம்பிக்க, சொல்லப்போனால் கெத்செமனே தோட்டத்திலிருந்தே அவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்து விடுகிறார். பிலாத்துவின் அரண்மனையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சாட்டையால் அடிக்கப்படுகிறார். அங்கிருந்து ஏரோதனுடைய அரண்மனைக்கு அனுப்பப்படுகிறார். ஏரோதும் கூட அவரை பரியாசம் பண்ணுகிற, ஏரோது அவருடைய போர் சேவகரோடு அவரை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பட்டணத்திலேயும் பட்டணத்திற்குள்ளேயும் அவர் பாடுபட்டார். அடுத்தபடியாக சிலுவையிலே அவர் பட்டணத்துக்கு வெளியேயும் பாடுபட்டார். பாருங்க, இந்த ஆட்டினுடைய இந்த பாவ நிவாரண பலியினுடைய அந்த மாமிசம் ஒரு பாதி பலிபீடத்திலே பட்டணத்திற்குள்ளே இருக்கக்கூடியதான ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறது. இன்னொரு பாதி பட்டணத்திற்கு வெளியே தகனிக்கப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்ம எல்லோருடைய பாவங்களுக்காக நம்மை பாவத்தின் விடுதலையாக்கும்படிக்கு அவர் அந்நிய ரத்தத்தினால, தம் சொந்த ரத்தத்தினாலே அன்பா உங்களை என்னை விடுதலையாக்கும்படிக்கு அவர் நகரத்திற்கு வெளியே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்திலே நாம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் 13ஆம் வசனத்திலே 12-13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு தன்னையே அவர் பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தத்தின் நிமித்தமாக, அவர் பாடுகளின் நிமித்தமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். பாவ கரையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தின் தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் அன்பான தேவனே, பாவத்தில் இருப்போம் என்று சொன்னால் மரித்து நரகத்திற்கு தான் போகும். கர்த்தர் நம்மை நரகத்திலிருந்து விடுதலையாக்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக பாவ நிவாரண பலியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் துதிப்போம். ஆண்டவரே, நீர் மரித்து என்னை நரகத்திற்கு தப்புவித்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமா அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே பாவ நிவாரண பலியாக, தகப்பனே நீர் பலியாகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை பாவத்தை மன்னித்து ஆண்டவரே பாவ கரைகளை நீக்கி பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நீர் எங்களை விடுதலையாக்கி நீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நீர் மரித்து ஆண்டவரே எங்களை நரகத்திற்கு தப்புவித்தீரே. எங்கள் பாவ நிவாரண பலியே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் விட முடியாத பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆண்டவரே பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் ஆண்டவரே அப்பா நீர் தந்தருளும்படி ஆச்சரிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.